இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ தகவல் என்னென்னா, எப்படிப்பட்ட நோய்க்குன்னா அது சயாட்டிக்கா பிரச்சனைக்கு. அப்படி வந்துருச்சுனாக்க அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், சயாட்டிக்கா வந்துச்சு இந்த இடுப்புக்கு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏண்டா வாழணும், இந்த வலி இருக்கே ஒன்றுமே முடியல. அதே மாதிரி அங்கே என்னமோ ஒரு 10 கிலோ கல் இல்லை 20 கல்லை வச்சு தொங்கட்ட மாதிரி அவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னலாம் சொல்லுவாங்க. சயாட்டிக்கா பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, நின்றுட்டே வேலை செஞ்சாலும் கம்பல்சரி வரும். இன்னொன்று, சும்மாவே இருக்கிறோம் எந்த வேலையும் செய்யலனாலே வரும். இன்னொன்று, கொழுப்பான உணவுகள் நிறைய சாப்பிட்றேன், பேதிக்கே குடிக்கல, எந்த உடல் உழைப்பும் இல்லை, உடற்பயிற்சியும் இல்லைன்றவங்களுக்கும் வரும். அதுக்கப்புறம் உடல் பருமனானாலே வரும். இப்படி நிறைய காரணங்களை பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ சயாட்டிக்கா பிரச்சனை வந்துருச்சு, நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு. இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க நரம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, இழுக்குது, அதையும் பிடிச்சிக்குது, இல்லை மறுத்து போகுது. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான இயற்கையான தீர்வு இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சயாட்டிக்கா பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, பயங்கரமாக வலிக்கணுவாங்க. ஒரு மாறிப்படிக்க இறங்க முடியாது. ஒரு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஏற முடியாது. ஒரு ட்ராவல் பண்ண முடியாது. நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போயிட முடியாது. அவ்வளோ வலி இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் நம்ம இப்போ பயன்படுத்துகிற வீட்டுங்களில் பயன்படுத்துகிற சோபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பெட்டு, குஷன் மெத்தை, இதெல்லாம் கூட ஒரு காரணம்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் பயன்படுத்தினா நல்லாவே இருக்க மாட்டோம், நோயை வர வச்சுக்குவோம். நல்லா புரிஞ்சுங்களா? ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் பில்லி சூனியமெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அது மாதிரிலாம் தேவையே இல்லை. ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போனாக்கா நீங்கள் சூப்பராக ஒன்று செய்ய வேண்டியது. எல்லாம் செஞ்சிடாதீங்க, இது செய்யக்கூடாது தான் இவ்வளோ நாள் பேசினுக்கிறேன். என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நல்லா சோபா, கட்டில், குஷன் மெத்தை, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹார்வா வாட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் டைல்ஸு, இதெல்லாம் ஒட்டிக்கூடிய சகல வசதி, ஏசி, இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டுங்க, அந்த குடும்பமே ஒன்றும் இல்லை, நோய்வாய்ப்பட்ட குடும்பம் மாறிடும். பல பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நான் செஞ்சுருப்பேனே அப்படின்னு. அதாவது ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் நோய் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இதை செஞ்ச நோய் வந்துடும்னு சொல்கிறேன். அதே மாதிரி பாலிஷ் போட்டு அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. நல்லா விதவிதமாக பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறது, அவங்க பயன்படுத்துகிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. நல்லா ரசாயன கலந்து நிறைய இப்போதான் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுங்களா? பாரம்பரியமான உணவு எப்படி சாப்பிட்ணும், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இயற்கையோடு எப்படி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நல்லாயிருவாங்க. பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கொத்தவரங்காய் இருக்குங்க. இந்த லெமனையும் கொத்தவரங்காயை வச்சு எப்படி நாம் இந்த சயாட்டிக்கா பிரச்சனையை முழுமையாக குணமாக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா? இந்த கொத்தவரங்காயில் 10, இந்த லெமனில் பெருசாக இருந்தால் பாதி, சின்னசாக இருந்தால் 1. நான் சொல்கிற எல்லா காய்கறி இயற்கையான வைத்திய முறைகளிலும், நான் சொல்கிற காய்கறி வைத்திய முறையில் அதனுடைய பச்சையாக தான் போடணும். அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்படியே கட் பண்ணி கழுவி அப்படியே கட் பண்ணி மிக்சியில் போடுங்க. அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி அந்த சாறை குடிங்க. தேவைப்பட்டால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சில காய்கறிக்கு. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக சாறு வரும். இது அப்படியே குடித்தா போதுமானது. காலையில் சாயந்தரம் 2 வேளை. அல்சர் உள்ளவங்க சாப்பிட்ட பின்னாடி, அல்சர் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். 10 கொத்தவரங்காய், லெமன், அதாவது பெரிய லெமன் இருந்தால் ஆஃப், சின்ன லெமன் இருந்தால் 1 கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. நல்லா அரைச்சி புழிஞ்சி வடிகட்டினீங்கன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாறு தான் வரும். அந்த சாறை பார்த்தீங்கன்னா சப்பி குடிச்சிங்கன்னா, தொடர்ந்து கொஞ்ச நாள் குடிச்சிங்கன்னா, இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை, இந்த சயாட்டிக்கா பிரச்சனையில் வாசப்படுறாங்களா, இந்த பெயின் இல்லாமல், அந்த நரம்பு வலி இல்லாமல், மசில்ஸ் பெயின் இல்லாமல் சூப்பராக மாறிடலாங்க. என்ன தம்பி இதுக்கெல்லாம் அவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம், கேட்கவே இல்லை, என்னென்னமோ பண்ணுறோம், கேட்கவே இல்லை, ஆயிலெல்லாம் போட்டு நீவுறோம், கேட்கவே இல்லை, சாதாரணமாக சொல்கிறீங்க. செஞ்சு பாருங்கள், குணமாகும் தம்பி, குணமாகும். எப்படி நான் நம்புறது? செஞ்சு பார்த்தா தான் நம்ப முடியும். ஏங்க செய்யாமல் வீடியோ மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிட்டாக்கா எங்கே நடக்காது. ஒரு விஷயம் சொல்கிறேன்னா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சரியாகும். சரியாகலனாக்க நேரில் வந்து கேளுங்கன்றேன். ஏன் நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா, நான் இயற்கை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இயற்கை அன்னை கொடுத்துருக்கிற இயற்கையான உணவுகள் மேலே வச்சுருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை,
அதனால் சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு. தயவு செஞ்சு அப்படிப்பட்டவங்க சாப்பிட்டு பாருங்கள். நான் என்னென்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுக்கிற மருந்து மாத்திரைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில்கள், இதெல்லாம் ஸ்கிப் பண்ண சொன்னால், எடுத்து கீழே போட சொன்னால் அப்படியெல்லாம் இல்லையே. அதையும் சாப்பிடுங்க, இதையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வராதான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதாவது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க கொத்தவரங்காய், இதில் பொரியல் செஞ்சு சாப்பிட்றீங்க, சைடு எஃபெக்ட் வருதா? இது லெமன் ஜூஸ் சாப்பிட்றீங்க, சைடு எஃபெக்ட் வருதா? அப்போது நீங்களே வரலன்னு சொல்கிறீங்களே, அப்போது இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வராது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், காலை இரவு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்புக்கு கீழே தொடையாண்டெல்லாம் இல்லை, அந்த கண்டக்கால இல்லை, அந்த காலாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 20, 30, 40 கிலோ கல்லை வச்சு கட்டின மாதிரி கனமாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, வலிக்குதுன்றீங்களா? அப்படிப்பட்டவங்க என் கையில் இருக்கிறது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, அரசணிக்காய்னு சொல்லுவாங்க, இனிப்பு காயின்னு சொல்லுவாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பூசணி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த காயை வந்து 100 கிராம் அதனுடைய தோல் சதை விதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது அவ்வளோ சாறு வராது. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி பொழிஞ்சு வடிகட்டி அந்த அரை டம்ளர் சாரை காலைல ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கனமாக இருக்கிறதெல்லாம் மாறி நரம்பையும் வலிமையாக்கும், தசைகளையும் வலிமையாக்கும், உடலையும் வலிமையாக்கும். ஏன்னா இது உலகத்தில் விளையிற எல்லா காய்கறிக்கும் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல சித்தர்கள். அப்படின்னாக்கா இதில் எவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் வந்தாக்க நெட்டில் போயிட்டு மஞ்சள் பூசணிக்காயின் நன்மைகள்னு போட்டு படித்து பாருங்கள், அப்படியே அசந்து போயிடுவீங்க. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சயட்டேக பிரச்சனைக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி மட்டும் இல்லை, எல்லா நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கும் கேட்கும். பேரலைஸ் வந்துருச்சு, பிளட் கிளாட் ஆகிடுச்சு, பிளட் கசியுது, எதுவாக இருந்தாலையும் கொத்தவரங்காய் நீங்கள் எடுக்கிற அந்த பேரலைஸ் மருந்தோடு சேர்த்து இந்த கொத்தவரங்காய் லெமன் கரெக்டாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்டவங்க சரியாக போகும். ஒரு சில லெமன் ஒத்துக்கலை, பிரச்சனையே இல்லை, இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நரம்புகள் வலிமையாகும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்காய் சாப்பிட்டா சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கும். சரிங்களா? நான் சொன்ன இந்த காய்கறியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.